வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான் நண்பா. இதை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அதாவது இப்போ நம்மளுடைய டபிள்யூ அன்ரியல் அப்படிங்கிற அந்த ஒரு டாக்குமெண்ட்ரியை நம்மளுடைய டபிள்யூ இப்போ வெளியிட்டாங்க. அந்த வெளியிட்ட அந்த அன்ரியல் அப்படிங்கிற அந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில் டபிள்யூல நடக்கிற அனைத்து விஷயங்களுமே அதில் கவர் செய்யப்பட்டுள்ள. அதாவது டபிள்யூ அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட் இல்லையா, ஃபைட்டிங் பண்ணிக்கிறது ரியல் இல்லையா, அது இல்லாமல் யார் வின் பண்ணுவா வின் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் டபிள்யூ அப்படிங்கிறதே உண்மையா ஃபேக்கா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. அதாவது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு தெரியும். அதாவது டபிள்யூ அப்படிங்கிறது முழுக்க அது ஒரு ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் புதுசாக இப்போ ரெஸ்லிங் அப்படிங்கிற பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது. அதாவது இது ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது ரியல் அப்படிங்கிற மாதிரி தான் பாதி பேர் இப்போ வர்ற புது ஃபேன்ஸ் அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி இப்போ நம்மளோட டபிள்யூ வெளியிட்டிருக்கனால இப்போ புதுசாக வர அந்த ஃபேன்ஸ்லாம் இதை பார்த்தாங்க அப்படின்னா திரும்பி அதை டபிள்யூ திரும்பி கண்டினியூவாக பார்க்க மாட்டாங்க. அது இதில் முழுக்க உண்மை. அப்படி ஒருவேளை சரி இது ஒரு டபிள்யூ அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்ட் படி தான் நடக்குது அப்படின்னு அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா திரும்பி அந்த ரெஸ்லிங் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ரெஸ்லிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாட் என்ன அப்படின்னா, அதாவது ரெஸ்லிங் அப்படிங்கிறது ஃபேக்கு இதாவது இவங்க பண்ணிக்கிற ஃபைட்டிங் எல்லாமே ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தான் பாதி பேர் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ டபிள்யூ இது ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு விஷயத்தை அதாவது இதுதான் அப்படிங்கிற மாதிரி ரியல் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால பல விஷயங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம டைரெக்டாகவே வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். அதாவது ஒவ்வொரு விஷயமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். அதாவது நம்மளுடைய டபிள்யூ நம்முடைய கோடி ரோட்ஸை அந்த ஒரு இடத்துல ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளுடைய டபிள்யூ பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது ஒரிஜினல் பிளான் கிடையாது. அதாவது ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது நம்ம கோடி ரோட்ஸை ஒரு ஹீல் டர்ன் பண்ண வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஜான்சனாவை ஒரு ஹீல் டர்ன் பண்ண வைக்கலாம். அதாவது நம்முடைய ஜான்சனா டபிள்யூக்கு டெபியூட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்முடைய ஜான்சனா ஒரு முழுக்க ஒரு ஃபேஸாக தான் இருக்கார். ஆனாலும் அவர் கடைசியாக அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போகட்டும். அதாவது டபிள்யூக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேன்ஸும் ஹீல் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி அதாவது 2 கேரக்டருமே அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய ஜான்சனா முழுக்க ஒரு ஃபேஸின் கேரக்டரை மட்டுமே தான் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் அந்த ஒரு ஹீல்டன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்முடைய ஜான்சனாகிட்ட கொடுத்தாராம். இந்த பிளான் முழுக்க நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சோட அந்த ஒரு பிளான் தானா. இந்த பிளான் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டால் வெறும் 5 பேத்துக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சே சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்முடைய ட்ரிபிள் ஹெச், அதுக்கப்புறம் நம்முடைய நிக்கான், அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனா, கோடி ரோட்ஸ், அதுக்கப்புறம் நம்முடைய ராக்கு, அதுக்கப்புறம் நம்முடைய ட்ரேவிஸ் ஸ்காட். இவங்க 5 பேத்துக்கு மட்டுமே தான் ஜான்சனா அப்படிங்கிறவர் ஒரு ஹீல் டர்ன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்முடைய ராக்கு, அப்புறம் நம்முடைய நிக்கான், நம்முடைய ட்ரிபிள் ஹெச், அப்புறம் நம்முடைய ஜான்சனா, கோடி ரோட்ஸ் இவங்க 6 பேர்த்துக்கு மட்டுமே தான் ஜான்சனா ஒரு ஹீல் டர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உண்மையை உடச்சி அந்த இடத்துல சொல்லிட்டாரு. அவரோட ரெஸ்லிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சோட ஒரு பங்களிப்பும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்முடைய ஜான்சனா ஒரு ஹீல் டர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப ஒரு ஃபேஸ் டர்னாக தான் நம்முடைய ஜான்சனா ரிட்டையர்மெண்ட் ஆவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அந்த அன்ரியல் அப்படிங்கிற அந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில் நம்மளுடைய டபிள்யூ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய சிஎம் பங்க் 2025 அந்த ராயல் ரம்பிளை நம்மளுடைய சிஎம் பங்க், அதாவது பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க் தான் அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரி லைன் இருந்துச்சான். அதான் டபிள்யூட ஒரிஜினல் ஓன் பிளானும் அதுதானா கிடையாது. இந்த ராயல் ரம்போ நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத விட எல்லா பேப்பரும் டபிள்யூல நடக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பர்லையுமே நடக்கிறதுக்கு முன்னாடி டபிள்யூ ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்களாம். அரேஞ்ச் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எந்தெந்த மேட்சை எவ்வளோ லென்த்து கொண்டுட்டு போகணும், அந்த மேட்ச்சில் எந்த ரெஸ்லர் வின் பண்ணணும், அப்படி மாதிரி பலவிதமான ஆலோசனைகளை அந்த ஒரு மீட்டிங்கில் எல்லாருமே பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்முடைய ராயல் ரம்போ 2025 அந்த ராயல் ரம்பில்
நம்மளுடைய சிஎம் பங்க் தான் அந்த ராயல் ரம்பிளை வந்து வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சாம். அந்த மீட்டிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் பங்கை வின் பண்ண வைக்கலாம், சிஎம் பங்கை வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொன்னாங்களாம். ஆனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய டபிள்யூ வந்து அந்த இடத்துல வந்து பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுது. அதாவது அந்த ராயல் ரம்பிளை வந்து முழுக்க முழுக்க நம்முடைய 2024 நம்முடைய சிஎம் பங்க் வந்து லாஸ் பண்ணிட்டாரு. அந்த ஒரு ஸ்பாட்டை தான் நம்ம வந்து கோடி ரோட்ஸுக்கு கொடுத்துட்டோம். இப்போ 2025 அவருக்கான ஒரு ஸ்பாட்டை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டால், அதாவது நம்ம வந்து சிஎம் பங்கை வந்து இப்போ வந்து வின் பண்ண வைக்க தேவையில்லை. ஏன்னா இப்போது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஜே உசோ தான். நம்ம ஜே உசோவை வந்து அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வின் பண்ண வச்சுட்டாராம். அதுக்கு பதிலாக வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்குது. அது என்ன கனவு அப்படின்னு கேட்டால், அதாவது அவருக்கு வந்து டபிள்யூல வந்து ரெசல்மனியா அப்படிங்கிற ஒரு பிக்கெஸ்ட் அந்த ஒரு பேப்பரில் வந்து மெயின் ஈவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சிஎம் பங்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த கனவை வந்து நம்ம நிறைவேற்றலாம். நம்முடைய சிஎம் பங்கை வந்து அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ண வச்சு அந்த ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வைக்கிறதுக்கு பதிலாக அவரோட மிகப்பெரிய ஒரு கனவு எதுனா அந்த ரெசல்மனியாவில் வந்து மெயின் ஈவென்ட் பண்ணுறதா. அதனால் நம்ம வந்து சிஎம் பங்க் விசஸ் நம்முடைய ரோமனன்ஸுக்கான அந்த ஒரு ஃபியூலில் வந்து நம்ம வந்து சிஎம் பங்கை இணைச்சி நம்ம சிஎம் பங்குக்கு வந்து ரெசல்மனியா 41 வந்து ஒரு மெயின் ஈவென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிளானை வந்து நம்முடைய டபிள்யூ வந்து டபிள்யூ அப்படிங்கிறத நம்முடைய சிஎம் பங்குக்கு வந்து நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து போட்டாராம். அப்படி அந்த பிளான் போட்டதுனால தான் நம்மளுடைய சிஎம் பங்குக்கு வந்து ரெசல்மனியாவில் வந்து ஒரு மெயின் ஈவென்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு வேளை அந்த பிளானை வந்து நம்ம மாற்றாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ராயல் ரம்பிள் வின்னராக நம்மளுடைய சிஎம் பங்க் இருந்திருப்பார். அதே ரெசல்மனியா 41 சிஎம் பங்க் விசஸ் நம்மளுடைய குந்தருக்கான அந்த ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு. அதுக்கப்புறம் மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது டபிள்யூல வந்து நடக்கிற பேப்பர்வியூ அது இல்லாமல் ஷோஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லைவ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே அதாவது டபிள்யூல ஒர்க் பண்ணுற ரெஸ்லர்ஸ் வந்து ஒரு க்ரோமோ கட் பண்ணுறதுலேருந்து அவங்க பேக் ஸ்டேஜில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தவிர எல்லா விஷயமே முழுக்க முழுக்க டபிள்யூட ஒரு ஓன் பிளான் தானே. அதாவது ஒரு ரெஸ்லர் வந்து ஒரு மேட்ச் பண்ணுறாரு இல்லை ஒரு ஃபியூடு போகிறாரு அப்படின்னு கேட்டால் அது எல்லாமே முழுக்க 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 ஒரு ஸ்கிரிப்ட் தான். அதாவது அவங்க வந்து அவங்களோட ஹேரை கூட டபிள்யூகிட்ட பர்மிஷன் கேட்டு மட்டுமே தான் சேஞ்சஸ் பண்ண முடியுமா. ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு ரெஸ்லர் வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அந்த ஹீல் டர்னுக்கு ஏற்ற வைபு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்குவாங்க. அதாவது இவர் வந்து ஒரு ஹீல் டர்ன் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்குவாங்க. அந்த இடத்துல வந்து அவரோட இஷ்டத்துக்குபடி அதாவது எனக்கு இஷ்டப்படி நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து டோட்டலாக வந்து அவரை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அது வந்து டபிள்யூட அந்த ஒரு ஸ்டோரிக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக ஆகும். அதனால் வந்து நம்மளுடைய டபிள்யூட ஒரு ஓன் பிளான் என்ன அப்படின்னா, அது எழுதப்பட்ட ஒரு விதிமுறை என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ஒரு ரெஸ்லர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெனூனாக இருக்கணும் அப்படிங்கிறதான் டபிள்யூட ஒரு மிகப்பெரிய ஒரு எழுதப்பட்ட ஒரு சட்டம். அதாவது இப்போ வந்து நம்முடைய ரோமனன்ஸ் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அந்த ஹீல் டர்னுக்கு ஏற்ற வைப் எல்லாமே அவர்கிட்ட இருக்கணும். அவர் அந்த நேரத்தில் வந்து நான் வந்து ஒரு ஃபேஸ் டர்னாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹீல் டர்ன்ற ரெஸ்லர் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து கை கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அப்படின்னா அந்த ஒரு ஹைப்னஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து குறைஞ்சி போயிடாது. இவர் வந்து ஹீல் டர்ன் பண்ணுறாரு, அதாவது டபிள்யூல வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணுறாரு, இப்போ வெளியில் வந்து இவர் வந்து ஒரு நார்மலான ஒருத்தராக இருக்கார், இவர் வந்து கை கொடுக்குறாரு, ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் தான், ஒரு ஹீல் டர்ன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் அது வந்து டோட்டல் வந்து அந்த ஒரு ஸ்டோரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகும். அப்படிங்கிறக்காக டபிள்யூல இருந்து சில விஷயங்கள் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறது டபிள்யூட ஒரு ஓன் பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் ஒரு மேட்சஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த மேட்சஸ் வந்து எவ்வளோ மணி நேரம் வந்து அந்த மேட்சை கொண்டுட்டு போகணும், எந்த இடத்துல வந்து அந்த ரெஸ்லர் வந்து அந்த மேட்சை முடிக்கணும், எந்த இடத்துல வந்து கிக் அவுட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து நம்மளுடைய டபிள்யூட பேக் ஸ்டேஜில் வந்து அந்த மைக்ரோஃபோன் நம்ம சொல்லுவோம், அது ரெஃப்ரியோட காதில் இருக்கும். நீங்கள் கவனித்து பாருங்கள், அது கண்டிப்பாக இருக்கும். அவங்க பேக் ஸ்டேஜில் வந்து எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அது என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுபடி தான் நம்மளுடைய ரெஃப்ரி வந்து அந்த மேட்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்பே போய் அதாவது உங்களுக்கு என்னாச்சு நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணுங்க, நீங்கள் அந்த இடத்துல அப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே நம்மளுடைய பேக் ஸ்டேஜில் இருந்து அந்த கமெண்ட்ரியில் அதாவது எப்படி ஒரு ப்ரொடியூசராக இருக்காங்களா, இந்த விஷயங்கள் நீ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா, அவங்க எல்லாமே வந்து அந்த ரெஃப்ரிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் இப்போ வரைக்கும் அந்த விஷயங்கள் வந்து இது மாதிரி தான் நடைமுறையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும்
இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில வந்து அதிகமா குறிப்பிடப்பட்டிருக்கு. அது இல்லாம அடுத்ததா நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட ஒரு கேரக்டர் வந்து எடுத்து பண்ணார்ல. அதாவது த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாரி 2020ல வந்து அவரோட அந்த ஒரு கேரக்டர வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணார்ல. அதாவது கையில எடுத்தார்ல. அப்போ வந்து நம்மளுடைய WWE கிட்ட வந்து ரோமன் ரெயின்ஸுக்கான எந்த விதமான பிளானுமே கிடையாது. அதாவது அந்த சமயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கலான அந்த ஒரு சமயத்துல வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய WWE வந்து கொண்டுட்டு வந்தாங்களா. ஆனால் கொண்டுட்டு வர்றப்போ வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து அந்த இடத்துல இருந்துச்சாம். அதே இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்கிட்ட வந்து நம்மளுடைய பால் ஹெமன் பேசுகிறப்போ வந்து அந்த இடத்துலையும் வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருந்துச்சாம். அதனால் ஃபேன்ஸ் மத்தியிலே வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஹைப்னஸ் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய பால் ஹெமனை வந்து நம்மளுடைய WWE வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து இணைச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஒருவேளை நம்மளுடைய ஃபேன்ஸ் மத்தியில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி நம்மளுடைய பால் ஹெமனுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து அந்த இடத்துல வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் WWE வந்து த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வந்திருக்காது. அதுக்கப்புறம் அந்த பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு டீமும் வந்து WWE வந்து வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து சொல்லப்பட்டிருக்காது. அதாவது ஃபேன்ஸ்னால் மட்டுமே தான் நாங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரிட்டனுக்காக ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பால் ஹெமனை வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட இணைய வச்சு ஒரு டீமை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு டீமை வந்து நாங்கள் வந்து உருவாக்கணும். அதாவது ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு அதாவது வம்ச வழியில இருந்தே நாங்கள் வந்து அவரோட அனோய் ஃபேமிலியிலேருந்தே நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீமாக வந்து நாங்கள் உருவாக்குறோம். அதாவது இந்த பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு டீமை வந்து உருவாக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இதாக நாங்கள் கொண்டுட்டு போனாலும் நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிறதையும் நம்மளுடைய WWE வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நாங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸ்னால அதிகமான ஒரு ப்ராஃபிட்டை வந்து நாங்கள் வந்து WWEலேருந்து நான் எடுத்துக்கிட்டுறோம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ரா இல்லை ஒரு ஸ்மாக் டவுனுக்கு வராரு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ரா ஸ்மாக் டவுனுக்கான ஒரு வியூவர்ஷிப் அப்படிங்கிறது ஏகப்பட்ட ஒரு வியூவர்ஷிப் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அது இல்லாமல் அவரோட மெர்கண்டைஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் ஒன் பொசிஷனில் இருந்துச்சு. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸை வந்து நாங்கள் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் மிஸ் பண்ணணும். ஆனாலும் ஃபேன்ஸ் வந்து அவரை வந்து ஒரு இடத்த கூட மிஸ் பண்ணவே இல்லை. அதாவது அவரை வந்து ரோமன் ரெயின்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ரோமன் ரெயின்ஸ் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதாவது ஃபேன்ஸ் ஆகிய அவங்க மட்டும் இல்லை அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து இழந்திருப்போம். அது இல்லாமல் எங்களுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ்னால இவ்வளோ ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து நம்மளுடைய WWE வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் வந்து WWE வந்து திரும்பி ரியூனியன் ஆவாரா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அப்படிங்கிற மாதிரியும் இதில் இப்போ வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது WWE சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது பிராக் லெஸ்னர் வந்து WWEக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல மாட்டாங்க. அதாவது அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதாவது அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மறைமுகமாகவே நம்மளுடைய WWE வந்து இப்போ வந்து வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா TKO குரூப்ஸ் வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு நேமை வந்து பேன் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சேர்த்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதே நம்மளுடைய WWE என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிற இந்த டைமில் வந்து நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் விளையாண்ட ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சஸுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய WWE. அதாவது TKO வந்து பேன் பண்ணியிருக்காங்க. TKOக்கு கீழே தான் வந்து WWE அப்படிங்கிறதே செயல்படுது. ஆனால் WWE என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அவரோட எல்லா விஷயத்தையும் வந்து அவரோட மெர்கண்டைஸ் சேல்ஸாக இருக்கட்டும், அவரோட மேட்சஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, அதாவது பேன் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட WWE வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட பேரை வந்து எல்லா இடத்துலையுமே டைரக்ட்லியும் சரி இன்டைரக்ட்லியும் சரி மென்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து நம்மளுடைய ரெசல்மனியா 38 வந்து யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. அப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து யூனிவர்சல் சாம்பியன் வச்சுருந்தாரு, நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து WWE சாம்பியன் வச்சுருந்தாரு. இவங்க 2 பேத்துக்கு வந்து சாம்பியன் விசிட் சாம்பியன் மேட்ச் வந்து ரெசல்மனியா 38 வந்து நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கு கான்ட்ராக்ட் சைனிங் வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரை வந்து மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருப்பார். அதாவது திஸ் இஸ் த மை ரிங், மை கமெண்டேட்டர், மை ரிங், மை வாய்ஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து என்னோடது சொல்லுவார். அதாவது இங்கே இருக்க அதாவது ரசிகர்கள் எல்லாமே என்னோடது, இங்கே இருக்க கமெண்டேட்டர் வந்து என்னோடது, இங்கே இருக்க ரிங் என்னோடது, இங்கே இருக்க ஸ்டேஜ் என்னோடது, இங்கே இருக்க வாய்ஸ் மேன் என்னோடது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே என்னோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை எல்லாமே இப்போ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்முடைய பிராண்ட் பிரேக்கர். அதாவது அப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரை தாக்கி வந்து பேசியிருப்பார். அதாவது இதுக்கு
இதுக்கப்புறம் நீ வந்து கிடையாது, WWE கிடையாது. இதுக்கப்புறம் நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாரி, நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து உயர்த்தி பேசியிருப்பாரு. அதே ஒரு செக்மெண்ட்ட வந்து இப்போ வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் வந்து சொல்றாரு. அது நீ வந்து ரோமன், நீ வந்து வேஸ்ட்டு. இதுக்கப்புறம் உன்னோட ஆட்டம் இங்க கிடையாது. இதுக்கப்புறம் நான் தான். இது எல்லாமே என்னோடது. அதாவது மை கமெண்டேட்டர், மை ஸ்டேஜ், மை ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே என்னோடது, என்னோடது, என்னோடது அப்படிங்கிற மாரி இப்போ வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல வந்து பிராக் லெஸ்னர் வந்து பேட்மிண்டன் சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து WWE எதுக்கு வந்து இந்த ஒரு பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு நேம்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும்? அது இல்லாம அவரோட வீடியோஸ்லாம் எதுக்கு எடுத்து யூஸ் பண்ணணும்? அவரோட எல்லா விஷயமும் எதுக்கு யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து குளறுபடியா வந்து போயிட்டு இருக்கிறதுனால, இப்போ சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிற அந்த டைம் வந்ததுனால நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து WWEக்கு வருவாரா? வரமாட்டாரா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இதுக்கான பதில் என்ன கேட்டா, சத்தியமா என்ட்டயே கிடையாது. இது எல்லாமே முழுக்க முழுக்க WWE கிட்டயும் நம்முடைய பிராக் லெஸ்னர் கையிலயும் தான் இருக்கு. நம்ம பிராக் லெஸ்னர் வந்து வந்தால் நல்லது, அதே மாரி வராம இருந்தாலும் நல்லது அப்படிங்கிற மாரி தான் போகணுமே தவிர, அவர் வந்தே தான் தீரணும் அப்படிங்கிற மாரி நான் சொல்ல விரும்பல. அதாவது பிராக் லெஸ்னர் வருவாரு என்னால சொல்ல முடியாது, கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. வரமாட்டாரு அப்படிங்கிற மாரி என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வருவாரா? வரமாட்டாரா? அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். அது இல்லாம என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா, WWEல நடந்த ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே வந்து அன்ரியல் அப்படிங்கிற அந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில வந்து நம்மளுடைய WWE வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரிய பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதாவது நான் பார்த்தேன். அதனால நான் சொல்றேன் நானு. அதாவது WWEயோட ட்விட்டர் பேஜ்ல வந்து நீங்க போனீங்க அப்படின்னா, இதோட ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நம்முடைய WWE வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்றத விட நீங்களே ரியலாவே போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எவ்வளோக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நம்ம வீடியோவுக்கு வந்து அதிகமான ஒரு வியூஸ் அப்படிங்கிறது சத்தியமா போகவே மாட்டேங்குது. இந்த வீடியோவுக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு வியூஸ் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஒரு வீடியோவுக்காக நான் அதிகமான ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கான வியூஸ் எப்படி போகுது அப்படின்னு கேட்டா, ரொம்ப கேவலமா தான் போக போகுது அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு வந்து நீங்க எவ்வளோ பெரிய ஒரு வியூஸ் வந்து எனக்கு குடுக்க போறீங்க அப்படிங்கிறத நானும் பார்க்க கொஞ்சம் ஆவலா